ரிட்டர்ன் டிக்கெட் இதுல வச்சிருக்கேன், டிராவலிங் டிக்கெட் இதுல வச்சிருக்கிறேன், 15 நாளைக்கு தேவையான எல்லா துணிமணியும் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டம் சொல்றது காயில விழுத. மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? டேய், அட்வான்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சு. உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுதுடா. ராதாவை பிரிஞ்சு 15 நாள் எப்படி வெளியூர்ல இருக்கிறது, அதானே உன் ப்ராப்ளம்? ஒடா பைத்தியக்காரா, ராதா இப்ப பழகுனதாண்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட நீ இல்லாம இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது 15 நாள் எப்படி இருக்கிறதுன்னு தாண்டா. சாரிடா. நீங்க இருக்கீங்களா? நான் கீழே எல்லாம் தேடி பார்த்தேன். அப்புறம் நேத்து நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க வாங்கியிருக்கிற புது பங்களா பெட்ரூம்க்கு லைட் கலர் தான் அடிக்கணும். ஹால்ல 4 சோஃபா செட்டு நல்ல ரிச்சா போடணும். அப்புறம் கலர் லேம்ப்ஸ் வந்து ரெட், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் போடலாம். அப்புறம் இந்த டிவி செட் எங்க வைக்கிறோம்? நீ சொல்றத கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் ஒண்ணு சொல்லுவான் கேளு. என்னது அது? அதான் அதானா? அதேதான். அதேதானா? அது அவனையே கேளுங்க. என்னங்க உங்களையே கேட்க சொல்றாரு? அவனையவே கேளு. அது வேற ஒண்ணும் இல்ல, மதுரையில 15 நாள் ப்ரோக்ராமுக்கு அவன் போறான். நாள் 15 டேஸ்ல மதுரை. சரி, நாளைக்கு அவன் போறான். நாளைக்கு காலையில அவன் ஊருக்கு போறான். இப்போ இவன் போறான். இந்த செட்டப்புக்கு ஒரு பிஏ தேவைதானா? ச்சே, ஹலோ, மேனோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் தான் நான்சென்ஸ் பேசுறேன். அப்படின்னா நான் நினைச்ச ஆள்தா. நீ நினைச்ச ஆள் தானே? இவ்வளவு நேரம் பெல் அடிக்குது, ஏன் எடுக்கல? திமுற? அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? காலையில மதுரைக்கு போறதுனால தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்க போறேன், போன் வச்சிடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது பேசிட்டு இருப்போம். காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட், 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம்னா? இல்ல, நீங்க சீக்கிரமா தூங்கிடுங்க, நானும் தூங்கிடுறேன். 2 பேரும் கனவுல மீட் பண்ணுவோம். சபாஷ். நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. ஏன்னா நீ சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் நான் சைதாப்பேட்டைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்குள்ள கிளாஷ் ஆகக்கூடாது. அதனாலதான் கேக்குறேன், நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. பீச்சுக்கு போவோமா? ஏய், நினைக்கிறதா உண்டு. ஒரு காஷ்மீர், கோவா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைக்கலாம் இல்ல? ஐயோ, அங்கெல்லாம் போனா உங்க ஃளைட் டைம்க்கு வர முடியாது. ஆமா, அப்படின்னா நாம எங்க மீட் பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க. இப்ப மணி 10 ஆச்சு. காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட். 6 மணி வரைக்கும் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போவோம். ஓகே? ஓகே. சங்கீதம் பாடும்
பாவை இவள் பார்த்து விட்டால் பாலைவனம் ஊற்றெடுக்கும். கண்ணிமைகள் தான் அசைந்தால் நந்தவன காற்றடிக்கும். நீங்கள் என்னை பார்த்தால் குளிரெடுக்கும், மனதுக்குள் ஏனோ மழையடிக்கும். பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும். பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும். மொத்தக் கதவை தட்டு வண்டுகள் தட்டுகின்றது. இப்போது சாலை ஓரம் சோலை வந்து ஆடும், சங்கீதம் பாடும். கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து. கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து. சாலை ஓரம் சூலை ஒன்று பாடும், சங்கீதம் பாடும். கடற்கரையிரத்திலே காலடிகள் நீ பதிக்கும். அலை வந்து அழுத்ததும் நான் கன்னிமனம் தான் துடிக்கும். கடலுக்கு கூட ஈரமில்லையோ, நியாயங்களை கேட்க யாரும் இல்லையோ. சேர்த்து வைத்ததாகம் கண்ணா என்று தீரும், சேர்த்து வைத்ததாகம் கண்ணா என்று தீரும். பேசும் பிள்ளையே ஈரமுல்லையே நேரமில்லையே. இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று பாடும், சங்கீதம் பாடும். கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து. கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து. ஓ நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி போட்டோலயும் மெர்ஜ் ஆயிட்டியா? நான் போட்டோல தானே மெர்ஜானே. நீ வாழ்க்கையிலேயே ஐக்கியமா போறியே. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றதா அப்பா சொன்னாரு. என்ன திருச்சி மாப்பிள்ளையா? வாயை திறந்துதான் பேச. என்னமோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனவளாட்டம். உட்காரடி. நானும் உன்னை பார்க்கத்தானே போறேன். எங்க அங்கிள் வீட்டுக்கு வந்தேன். போற வழி தானே உன்னையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். மிஸ்டர் ரவிக்குமார என் கல்யாண ஃபங்க்ஷன்ல
நீதான் எப்படியாவது பாட சொல்லணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் அவரை பாட விடுறது இல்ல. ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக மேபி just 1 or 2 songs நான் அவரை பாட சொல்றேன். முழுசா பாட ட்ரை பண்றேன். just I can try. இதுக்கு அவரையே கேட்டிருக்கலாம். பிரபல பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கல்யாணத்துல பாடுறாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கே பெருமடி. கார் வந்துருச்சு, நான் போறேன். நீ எப்ப வர கேட்டு சொல்ற? யூ டூ ஒன் திங். நாளைக்கு நீ நேர்ல வர வேண்டாம். மார்னிங் 10:30க்கு போன்ல காண்டாக்ட் பண்ணு. எல்லாம் நேரம்டி. நான் வரேன். இவனை பார்த்து 4 நாள் ஆச்சு. போன் பண்ணா ரூம்ல இருக்க வேண்டியதானே. எங்கேயோ வெளில கிளம்பி போயிட்டான். என்ன சொல்லணும், வெளியூர் ப்ரோக்ராம் போக மாட்டேன்னு சொன்னவனே கம்பல் பண்ணி அமிச்சா இப்படிதான் அவசரப்படணும். இனிமே யாரு கேட்டாலும் வெளியூர் ப்ரோக்ராம் கிடையாது. ரெண்டு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு நேரமா யாரு கூட போன்ல பேசிட்டு இருப்பா? எனக்கு என்னங்க தெரியும்? ஏமா 2 மணி நேரமா அவ போன்ல பேசுவ? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இத பாருங்க, ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்துல சிறந்த பாடகர்னு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாடி, உங்களுக்கு இது பெருமையா இல்லையா? அவருக்கு அவார்டு கிடைக்க போறது உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு பெருமை. நான் தான் ஒரு மதுரையில இருந்து வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொன்னேனப்பா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத முதல்ல கேட்டு சொல்லு. ஆமா, இது எல்லாரும் சொல்லிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஐயோ, பிலோமினாக்கு சொல்ல மறந்துட்டேன் டாடி. ஐயோ, அத சொல்லிட்டு வா முதல்ல. வந்துட்டாருங்க. வந்துட்டானா? வரேன்னு சொன்னான். ராதா, 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 ராதா. என்னப்பா? ஏமா அவர் எப்ப வருவாருன்னு சொன்ன? நாளைக்கு வரேன்னு சொன்னாருப்பா. பின்ன நான் ரோட்டரி கிளப் போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. 2 நாள் ஆச்சா? இருக்காதுப்பா, வேற யாராவது இருக்கும். இல்லம்மா, அவரே தான். நல்ல வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். அவர் வந்து 2 நாள் ஆகியும் போன்ல கூட ஏன்பா என்கிட்ட பேசல? என்ன கேட்டா, அவருக்கு என்ன அர்ஜென்ட் வேலையோ 15ஆம் தேதி வர வேண்டியவர் 10ஆம் தேதி வந்திருக்காரு. பாருங்க, இப்ப போய் அவரை பேசிக்கிறேன். ராதா, நீ போற வேகத்துல அவர் மேல காரை கொண்டு போய் விட்டுறாத. ராதாம்மா, என்ன சுப்பையா? ரவி சாரும் செல்வன் சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையார் பங்களாவுக்கு போயிட்டாங்க. எப்பமா ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? நான் ஊருக்கே போகலையே. ஊருக்கு போலியா? இல்லையே. நேத்து கூட வீடு மாத்தும் போது கேட்டா நீ ஊருக்கு போயிருக்கதா சொன்னா. நான் போகலையே. அவர் உள்ள இருக்காரா? ரெக்கார்டிங் போயிருக்கான். ரெக்கார்டிங்கா? நான் இல்லாம போக மாட்டாரே. எங்க ஜெமினி தானே? இல்ல பிரசாத். மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி வாசை
ராதை வந்தாலாகாதோ ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ One, two, three, four. மனம் ஏங்கலாமோ கண்ணன் மனம் வாடலாமோ வாழ்க்கை மாறுமோ நெஞ்சம் தாங்குமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து தாளம் மாறி போடும் போது ராகம் தாளம் மாறி போடும் போது ராகம் தோன்றாது ராகம் அதில் மாறும் வந்தே காலம் மாறுமோ தாளம் சேருமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருப்பேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து கொஞ்சம் நிறுத்துங்க. அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு. சரி சார். ரவி சார் உங்களை வீட்டுக்கு போக சொன்னாருங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. ரவி சாரும் செல்வம் சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையா இருப்பாங்களா? நேத்து கூட வீடு மொத்த மொத்த கேட்டா நீ ஊருக்கு போயிருக்கா சொன்னா ரவி சார் உங்களை வீட்டுக்கு போக சொன்னாருங்க. நான் ரவி பேசுறேன். ப்ரொடியூசரோட முக்கியமான வேலை இருந்தது, போயிட்டேன். காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ குட் நைட். இத பாரு, நீ செய்யறது எனக்கு நல்லதா படல. இன்னைக்கு பரிசளிப்பு விழா, இதுல நீ கலந்துக்காம இருந்தா இவ்வளவு நாள் நீ அவருக்காக கஷ்டப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடும். புறப்படமா, நீ போகலன்னு அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா? ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்கு. இத்தனை நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான். அவரே சொன்னாரா? என்னங்க புதுசா கேக்குறீங்க? அப்பவே சொன்னேன். பாத்தியாமா, நீ என்ன நினைக்கிற, ரவி என்ன நினைக்கிறாருன்னு. அவளுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்கலையா?
உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா? உங்க பேரை சொல்லி 4 பேர் உள்ள போயிட்டான். புறப்படுங்க. ஒரு நிமிஷம், ரெடி ஆயிடுறேன். நீங்களும் கிளம்புங்க சார். நான் எங்கப்பா வருது? பிசினஸ் விஷயமா பாம்பேல இருந்து ஒரு போன் கால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனிகாச்சலம் வேற வருவான். எல்லாம் என் மக பார்த்து ரசிச்சா போதும். புறப்படுமா? வரேன் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சுன்னு என்ன திட்ட போறான். பேரன்பு கொண்ட ரசிக பெருமக்களே, நான் இந்த வருஷம் சிறந்த பாடகனுக்கான பாராட்ட பெற்று உங்க முன்னால நிக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் முதல்ல பாடினது ஒரு கோயில்ல. அந்த கோயில்ல நான் பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கு பின்னால டிவியில பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டிவியில நான் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கப்புறம் திரு கங்கை அமரன் அவர்கள் திரைப்படத்துல பாட சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அவரை நான் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் கார், பங்களா, ஏசி ரூம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இந்த மாதிரி வசதிகளோட சிறந்த பாடகனா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு. எப்படியோ அந்த திருச்சி மாப்பிள்ளையை முடிச்சிட்டா. நீ ரொம்ப லக்கி. ராதா வந்தாளே. ராதா, என்னம்மா ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாம் நல்லா நடந்ததுப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, ப்ரோக்ராம்ல அவர் என்னம்மா பேசினாரு? பேசினாரு. அதான் என்ன பேசினாரு? அவன் தான் கேக்குறானே, சொல்ல அம்மா. இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தானு சொன்னாரு. அதுக்கு நீ ஒண்ணும் அவரை பத்தி சொல்லலையா? நான் சொன்னேன்ப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவரோட உழைப்பு தானே சொன்னேன்ப்பா. நீ சொன்னதம்மா கரெக்ட். 1008 உதவிகள் அவருக்காக நீ செஞ்சிருந்தாலும் அவருடைய உழைப்பு தாம்மா அவரை முன்னேற வச்சது. ஏமா அவர்கிட்ட சுசீலா கல்யாண பத்திரிகையில அவர் பேர் அடிக்கிறத பத்தி கேட்டு சொல்லப்படாதா? அதுக்காக பத்திரிகை கூட அடிக்காம காத்துட்டு இருக்கான். நாளைக்கு சுசீலா கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற விஷயத்தையும் என் கல்யாண விஷயத்தையும் நான் கேட்டு சொல்லிடுறேன்ப்பா. சரி சரிங்க. நீங்க ரசிகன் சொன்ன உடனே எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இத பாருங்க, எத்தனையோ பேர் நான் உங்க ரசிகன் சொல்றாங்க. நான் அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஹலோ, வரதாச்சாரியாரா? வணக்கம், நான் ரவிக்குமார் பேசுறேன். அப்புறம் என்னாச்சு நம்ம விஷயம்? சரி சார், கரெக்ட் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க சார், நீங்க என்ன வச்சுதான் கேஷ் பண்றீங்க, அதனால தான் நான் சொல்றேன். இல்ல சார், முடியாது. ஆமா சார், எனக்கு பணம் தான் முக்கியம். சார், வழவழன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது.
25,000 rupees அட்வான்ஸ் இருந்தா பேசுங்க. பணம் தான் நானே அங்க வந்துருவேன். சார் பணத்தை ரெடியா வைங்க. within 5 minutes I'll be there. Okay? இரு வந்துரு. என்னங்க என்ன? உங்களை கேட்டுட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கணும். பட் உங்களை கேட்காமலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கல்யாண ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு. சுசீலாவு கல்யாணம். எந்த சுசீலா? இப்ப நீங்க ரவிக்குமார். ஒன்ஸ் நீங்க ரவியா இருந்தப்போ பக்கத்து மாடி விட்டு சுசீலா. உன் ஃப்ரெண்ட் இல்ல? என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாடுறேன். அதுவும் சுசீலா கல்யாணம் தானே, கண்டிப்பா பாடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. எங்க நீங்க இருக்கிற பிஸில பாட வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயமா பாடுறேன். பட் ஒன் திங், இப்பெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் பாடுறதுக்கு 15,000 ரூபாய் பணம் வாங்குறேன். சுசீலா கல்யாணத்துக்கா பணம் கேக்குறீங்க? சுசீலா கல்யாணங்கிறதுனால தான் பணம் கேட்கிறேன். உன்னோட கல்யாணம் இருந்தா நான் ஓசியிலேயே பாடுவேன். ராதா, ரிலாக்ஸ். என்னம்மா? அவரு படம் வந்த உடனே மனசு மாறிட்டாருப்பா. யாரம்மா? ரவிதான்ப்பா. ஏன்பா, நான் பணத்துக்காக அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். அன்னைக்கு பரிசளிப்பு விழாவுல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னாருன்னு சொன்னேனப்பா. இல்ல, எந்த இடத்துல என் பேரை சொல்லணுமோ அங்க எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட உழைப்பு தானே சொல்லிட்டாருப்பா. சுசீலா கல்யாணத்துல பாடுங்கன்னு சொன்னேன். பாடுறேன், ஆனா 15,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. சுசீலா கல்யாணத்துக்கு பணம் கேக்குறீங்களேன்னு? சுசீலா கல்யாணத்துக்கு தான் பணம் கேக்குறேன். உன் கல்யாணமா இருந்தா ஓசிலேயே பாடுறேன்னு சொல்லிட்டாருப்பா. அதுதான்மா சினிமாக்காரன். நீ அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன்.